அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. சபையிலே காணப்படுகிறதான விசுவாசிகள் நடந்து கொள்ள வேண்டியதான விதம், அநேக விசுவாச குடும்பங்களிலே பிரிவினைகளும் பல குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறித்து உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு தருணமாக இருக்கிறது இந்த சமயம். புருஷன் மனைவி இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? குடும்பங்களிலே குழப்பம், பிரிவினை. புருஷன் மனைவி என்றால் எப்படி வாழ வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய எண்ணம் என்ன இருக்கிறது? தாங்கள் புருஷன் மனைவி என்று சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறது பாவம் என்று எண்ணுகிறார்கள். அது பாவம் அல்ல. கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறதே பாவம். கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறது தான் பாவம். புருஷன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆதியாகமம் முதல் ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய பவுல் அதை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு குடும்பத்திலே புருஷன் மனைவி 2 பேரும் விசுவாசிகள். மனைவி புருஷனோடு இசைந்து வாழாமல் சந்நியாச போக்கிலே போனபடியினால் அந்த மனுஷன் தவறிவிட்டார். பூர்ணமான அந்த அனுபவம் இல்லாமல் காணப்படுகிறதான ஜனங்கள் இப்படி தவறி போவார்கள். ஆகையினால் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாக அறிந்து கொண்டு வாழுவது தங்களுக்கு ஆசீர்வாதமானது. அதை குறித்து கர்த்தருடைய தாசனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை முழுதுமாக அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் பேசியிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அதை குறித்து அவர் அறிவித்திருக்கிறார். அதை குறித்து இப்பொழுது இங்கே அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காரியம் வந்ததினாலே இந்நாளிலே இவைகள் அறிவிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனமுடைய வாசியங்கள். நீங்கள் எனக்கு எழுதுகிற காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவளாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. மனைவியானவள் தன்னுடைய சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு தான் அதிகாரி அல்ல என்று தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதே பிரகாரமாக புருஷனும் தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. ஒருவருக்கொருவர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். தாங்கள் சொந்தமான அதிகாரிகள் அல்ல, ஒருவருக்கொருவர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். வாசிங்கள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆயிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். அவர் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிற காரியங்களிலே சில காரியங்கள் எப்படி கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். 10வது வசனத்திலே வாசிக்கும்போது தேவனுடைய கட்டளை என்று சொல்லுகிறார். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. தேவன் கட்டளையிடுகிறார். பவுல் அப்போஸ்தலனும் யோசனையை சொல்லுகிறார், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால்
தேவன் கட்டளையிட்டு சொல்லுகிறதான அந்த காரியத்துக்கு ஒத்ததாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதான காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. 40வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவி என்னிடத்திலே உண்டு என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய தாசனாகிய பவுல் சொல்லுகிறதான காரியங்கள் தேவ ஆவியினாலே உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தருடைய தாசனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? என்னுடைய யோசனை வீணான ஒரு யோசனை அல்ல. கர்த்தருடைய ஸ்தானாபதியாகிய கர்த்தருடைய தாசனாகிய பவுல் அநேக காரியங்களை யோசிக்கிறார், சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். ஆகையினால் அவைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் யோசனையாகத்தானே சொன்னார் என்று அப்படி நினைத்து அதை தள்ளிவிட வேண்டியதான காரியம் அல்ல என்பது. வாசிங்கள். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? வீணாக யோசிக்கவில்லை. அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? இவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறதல்ல. கர்த்தருடைய சாட்சிகள் யோசிக்கிறதும் சொல்லுகிறதும் பேசுகிறதும் மாம்சத்தின்படி அல்ல. மாம்சத்தின்படி யோசிக்கவில்லை, மாம்சத்தின்படி பேசுகிற காரியம் அல்ல. அடுத்த பாகம். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மை உள்ள தேவனே சாட்சி. நாங்கள் அல்லது கர்த்தருடைய தாசனாகிய பவுல் அதே அனுபவத்திலே சாட்சியாக காணப்படுகிறதான சாட்சிகள் சொல்லுகிறதான காரியங்கள். அப்புறம் எப்படி சொல்லுகிறார்கள்? தேவனுடைய ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட பிரகாரமாக அவைகள் சொல்லப்படுகிறது. நாங்கள் உங்களுக்கு சொன்னதான வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. தேவனே அதற்கு சாட்சியாக இருக்கிறார். அடுத்த வசனம். என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆம் என்று இருக்கிற பிரகாரமாக எங்களுடைய யோசனைகளும் நாங்கள் சொல்லுகிற காரியங்களும் ஆம் என்றே இருக்கிறது என்று குறைப்படுகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே இந்த காரியங்களை கர்த்தருடைய தாசனாகிய பவுல் அறிவித்திருக்கிறார். அது ஆம் என்றும் அல்ல என்று இராமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது விசுவாசிகளுடைய உத்தரவாதம். விசுவாசிகள் அதை குறித்ததான அறிவோடு காணப்பட வேண்டும், ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். அக்காலத்திலேயும் இந்த காரியம் இருந்திருக்கிறது, ஆதிசபையின் காலத்திலே. அதை குறித்து தான் சொல்லுகிறார். நீங்கள் எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அக்காலத்திலேயும் இவ்விதமான காரியம் இருந்திருக்கிறது. கொரிந்து சபையிலே காணப்பட்டதான ஜனங்கள் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுதான். ஆனாலும் பேசித்தனம் என்பது மகா ஆபத்துக்கேற்றது. தன்னுடைய சொந்த புருஷனையும் தன்னுடைய சொந்த மனைவியும் உடையவனாக இருக்க வேண்டும். அவ்விதமாக குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரிந்திருக்கிறதான காரியம் உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடையிராமல் இருவரும் சம்மதித்தால் அல்லாமல் பிரிந்திருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். உபவாசம் ஜபம் இதற்கு சில காலம் 2-3 நாட்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்று இருவரும் சம்மதித்து அப்படி காணப்பட்டால் மட்டும்தான் பிரிந்திருக்கலாம். அதற்கு அப்புறமாக கூடி வாழுங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லை. விரதத்துவம், விருத்தர்கள் என்றால் தேவ ஊழியக்காரர்கள். விரதத்துவம் உடையவர்கள் யார்? தேவ ஊழியக்காரர்கள். அவர்கள் வரம் பெற்றவர்கள். அதான் நான் வாசித்தோம், அவனவனுக்குரிய வரம் உண்டு, வரம் பெற்றவர்கள்.
மத்தேயு 19:12 வரம் பெற்றவர்களே தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது விரதத்துவம், விருத்தர்கள் என்றால் சரீரத்திலே காணப்படுகிறதான நோய், சுஸ்தமாக்கப்பட்டவர்களே விரத்தர்கள். அசுத்தமான இச்சை நிறைந்ததான நோய் அல்லது காம ரோகம், அது சுஸ்தமாக்கப்பட்டவர்களே விரத்தர்கள். தேவ ஊழியக்காரர்களுக்கு தேவன் அந்த வரத்தை கொடுக்கிறார். அவர்கள் சன்னியாசிகளாக இருந்து எப்பொழுதும் தேவனோடு ஒன்றாக காணப்படும்படியான அந்த வரத்தை தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் சன்னியாசிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் சன்னியாசிகளாக தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மனைவி இல்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மனைவி இல்லாதவன் மனைவியை தேடாதே. விசுவாசிகள் ஒரே புருஷனை உடையவர்களாக ஸ்திரீகள் காணப்படுகிறார்கள். ஒரே மனைவியை உடையவனாக இருக்கிறான் புருஷன். ஆகையினாலே உங்களுக்கு விரதத்துவம் இல்லாத அப்படினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு அநேகரை சாத்தான் தூண்டி விட்டான். தூண்டிவிட்டு குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமானது. அநேக விசுவாசிகள் இதை உணராமல் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தில் இன்னும் என்ன சொல்லுகிறார்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன் உங்களுடைய எரிச்சல் தனிய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனும் மனைவியும் ஏதாவது கோபம் கொண்டு ஏதாவது கோபம் ஏற்பட்டு அவர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டால் சூரியன் அணைகிறதற்கு முன்னே அவர்கள் கூடி வாழ வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சாத்தான் இவர்களை தூண்டி விடுவான். கூடி வாடுங்கள் என்று சொல்லுகிறார். 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். யோசனை குறித்து நான் கவனித்தோம். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் என்று 7வது வசனத்திலே சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். பவுலப்போஸ்தலன் எப்படி இருந்தார்? சுத்த சன்னியாசியாக இருந்தார். அதுபோல் இருக்கிறது நல்லதுதான். ஆனாலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் மற்றவனுக்கு வேறு விதமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு விதமாக இருக்கிறது, தேவ வரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கு இன்னொரு விதமாக இருக்கிறது. ஆயினால் விசுவாசிகள் இவைகளை குறித்ததான அறிவோடு காணப்பட வேண்டும். இதை குறித்ததான அறிவோடு காணப்பட்டு எப்பொழுதும் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய கற்பனை என்ன, தேவனுடைய பிரமாணம் என்ன, இதை அறிய வேண்டும். தேவன் ஆதியிலே மனுஷனை உண்டு பண்ணினார். ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷனையும் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தேவ மகிமையினால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பூர்ண மகிமையுடையவர்களாக இருந்தார்கள். அந்த ஆதி மகிமையை மறுபடியும் கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டு அந்த அனுபவத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28, 2வது அதிகாரம் 21வது வசனம் 24வது வசனம் முடிய வாசிக்கும் போது அந்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவும் என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 6வது வசனம் முடிய வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசுவும் அதை குறித்து பேசியிருக்கிறார். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கியவர்
அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆதியாகமத்திலே 1:27, 28, 2ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிக்கும் போது இந்த காரியம் அங்கே இருக்கிறது. தேவன் என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார், அவனுடைய எலும்பில் ஒன்றை எடுத்தார், ஒரு ஸ்திரீயாக உண்டு பண்ணினார். இவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இது நிமித்தம், அடுத்த பாகம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான். இது நிமித்தம் புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒன்றானவளாக இருப்பார்கள். அவ்விதமாக ஒரே மாம்சமாக இருந்து அவர்கள் காணப்படும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பூர்ண மகிமையுடையவர்களாக இருந்தார்கள். லேவியராகமம் 26:8 வாசிக்கும் போது, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், அதுதான் பரிசுத்தம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற இந்த காரியங்களை அவரவரும் கைக்கொண்டு நடக்க வேண்டும். கைக்கொண்டு நடப்பதே பரிசுத்தம். தேவனுடைய கட்டளை இப்படி இருக்கிறபடியினால் அது பரிசுத்தத்துக்கு மாறானது அல்ல. பரிசுத்தத்துக்கு மாறானது எது? அந்நிய ஸ்திரீயை தொடுகிறது பரிசுத்தத்துக்கு மாறானது. பாவம். அடுத்தவனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கிறது பயங்கரமான பாவம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அபிமெலேக்கு என்றதான ஒரு ராஜா இன்னொரு ஸ்திரீயை அழைப்பித்தான். அப்பொழுது ஆண்டவர் சொப்பனத்திலே அவனுக்கு என்ன சொன்னார்? நீ செத்தாய். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய். அவள் ஒருவருடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அவள் இன்னொருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே. அடுத்தவனுடைய மனைவியை அழைப்பிக்கிறதே பாவம். அழைப்பித்தவனே செத்தான். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 29 என்ன சொல்கிறார்? ஆக்கினையை தப்பான், தொடுகிற எவனும் ஆக்கினையை தப்பான். பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படி அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். நாட்களிலே ஏராளமான ஜனங்கள் இதற்குள்ளே தான் கிடக்கிறார்கள். தன்னுடைய மனைவியை இட்டுக்கொண்டு அடுத்த மனைவி பின்னால் போகிறார்கள், தொடுகிறார்கள். ஆக்கினை. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய கட்டளையை கைக்கொண்டு தேவனுடைய கட்டளையின்படி வாழ்வார்களானால் அது பரிசுத்தத்திற்கு மாறானதல்ல. பரிசுத்தத்துக்கு மாறானதல்ல. ஆனாலும் கர்த்தருடைய தாசனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்? சகலவும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் இருக்க வேண்டும். சகலவும் நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும்.
அடக்க ஒடுக்கமாக தேவனுக்கு பயப்படுகிறதான பயத்தோடு காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுவார்களானால் அது பாவமல்ல. இப்படி குடும்பங்களிலே பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குறது சரியானதல்ல. கர்த்தருடைய பவுல் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே அவள் வாசமாயிருக்க அப்படி விருப்பத்தோடு காணப்பட்டால் அவர்கள் பிரிந்து போகக்கூடாது. அதே பிரகாரமாக உரித்தினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தால் அவனுடனே குடும்பம் நடத்த விருப்பமாக காணப்பட்டால் அவளும் பிரிந்து போகக்கூடாது. இப்படிப்பட்டதான காரியங்களிலே புருஷனாவது மனைவியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களிலே ஒருவரும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. தேவ சித்தமே, தேவனை பின்பற்றுகிறதே முக்கியமான காரியம். தேவனை பின்பற்றுகிறதான ஒரு ஸ்திரீ அவருடைய புருஷன் அவிசுவாசியாக ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் அவனுக்கு அவளுடனே வாசமாயிருக்க அவன் சம்மதித்தால் அவள் பிரிந்து போக வேண்டாம், பிரிந்து போகக்கூடாது. அதே பிரகாரமாக புருஷன் மனைவி, ஸ்திரீயும் புருஷனும் அப்படிதான் என்று கர்த்தருடைய தாசனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவளை தள்ளிவிடக்கூடாது, அவனையும் தள்ளிவிடக்கூடாது என்று தெளிவாக சொல்லுகிறார். இவர்கள் கூடி வாழ்ந்து அவர்கள் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், கற்பு நெறி தவறாதவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் இன்னொரு ஸ்திரீயை நினைப்பானால் அவனுடைய கற்பு நெறி அதோடு தீர்ந்தது, அவன் தண்டனை ஏற்றவனாக மாறுகிறான். அதே பிரகாரமாக ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொந்த புருஷனை அல்லாமல் இன்னொரு புருஷனை நினைத்தால் அவளுடைய கற்பு அப்படியே குலைந்து போகிறது, அதுவும் தண்டனைக்கு ஏற்றது. ஆகையினால் தேவனுடைய கற்பனைகள் இவ்விதமாய் காணப்படுகிறது. அப்படி இருக்க கர்த்தருடைய தாசனாகிய பவுல் இனி என்ன சொல்லியிருக்கிறார்? 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 29-30 வசனங்களை வாசியுங்கள். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இனி வரப்போகிறதான காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. வரப்போகிறதான காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆகையினாலே இப்படியும் ஒரு கற்பனை, ஒரு வார்த்தை, ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இருவரும் சம்மதித்தால் ஒழிய அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தராகிய தேவன் ஆதாம் ஏவாள் இவர்களை சிற்றித்து அவருடைய மகிமையினால் நிறைத்து வைத்திருந்தார். அந்த மகிமையை அவர்கள் இழந்தார்கள். அப்பொழுது பாவிகளானார்கள். மறுபடியும் அந்த மகிமையை கொடுக்க ஆண்டவராய் இயேசு வந்தார். பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதற்கப்புறமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய உபதேசங்களையும் அவருடைய வேத வாக்கியங்களையும் எப்பொழுதும் நினைத்து ஜப ஜீவியமுடையவர்களாக காணப்பட்டு ஜபத்திலே முன்னேறி ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் வளர்ந்து முன்னேறும்போது அவர்கள் எப்படிப்பட்டதான அனுபவத்தை அடைகிறார்கள்? அந்த ஆதி மகிமை அடைகிறார்கள். பூர்ணமான ஆவிக்குரிய அனுபவத்தை அடைந்து கொள்கிறதான ஜனங்கள் எப்படி மாறுகிறார்கள்? ஆதி மகிமை உடையவர்களாக மாறுகிறார்கள். பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம் என்று வசனம் சொல்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறதான சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
அவருடைய ஜனங்கள் பூர்ணமான அந்த அனுபவங்களை அடைந்து கொள்ளும்போது அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலே பூர்ணப்படும் போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஆதி மகிமை உடையவர்களாக மாறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் எந்த விதமான இச்சையும் இல்லாதவர்களாக சுத்த பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்கிறான அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தமான தருணங்களிலே பிள்ளைகள் பிறக்கிறது. அது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம், ஒரு பூர்ணமான ஒரு அனுபவம். அப்படிதான் ஆதியிலே காணப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்கள் இருந்தார்கள், விழுந்தார்கள், கெட்டார்கள். தேவ சித்தமான காலங்களிலே பிள்ளைகள் பிறக்கும். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அது நடக்கும். அவர்கள் வீழ்ச்சி அடைந்ததே ஆபத்து. அப்படிப்பட்ட ஆதிமகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவிக்குரியவர்கள் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து தேவனுடைய உபதேசங்களை அப்படியே கைக்கொண்டு ஜப ஜீவியம் செய்து ஜீவியத்திலே முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையானாலும் எல்லாம் ஒழுங்கு நல்லொழுக்கமாக காணப்பட வேண்டும். ஒழுங்குடையவளாக நல்லொழுக்கமுடையவளாக எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக கர்த்தரை கற்பனை பிரமாணங்களை அப்படியே கைக்கொள்கிறவளாக ஜப ஜீவியம் செய்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருகிறவளாக இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் வளர்ந்து முன்னேறும் போது அவர்கள் எப்பொழுதும் தேவனை தியானிக்கிறவளாக இருப்பார்கள். கர்த்தரையே தியானிக்கிறவளாக, கர்த்தருடைய வார்த்தைகளையே தியானிக்கிறவளாக, தேவ சித்தத்தையே தியானிக்கிறவளாக, தேவனுக்கு ஏற்ற காரியங்களையே தியானிக்கிறவளாக இருப்பார்கள். அவ்விதமான அந்த தியானத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். வேறு விதமான அந்த இச்சைகள் கேடுகள் அவர்களை மேற்கொள்ள இடமில்லை. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்ளும்போது மனைவி உள்ளவன் இல்லாதவனை போல இருக்க முடியும். இருவரும் அப்படிப்பட்ட அனுபவத்தை அடைந்திருக்க வேண்டும். இருவரும் அந்த அனுபவத்தை அடைந்து அந்த அனுபவத்தோடு காணப்படுவார்களானால் இந்த வசனத்தின்படி இவர்கள் ஜீவிக்க முடியும். மனுஷனுக்கு கூடாத காரியத்தை கர்த்தர் வேதத்திலே சொல்லவில்லை. தேவன் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து ஜப ஜீவியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஜப ஜீவியம் செய்யும்போது இப்படிப்பட்டதான குழப்பங்களுக்கு இடமில்லை, பிரச்சனைகளுக்கு இடமில்லை. பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும்போது அவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? நரகத்துக்கு ஏற்றவர்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக கிரியை செய்யும்போது தங்களுடைய நிலைமையை மிஞ்சி தாங்கள் போகும்போது நியாயத்திற்புக்கும் நரகத்துக்கு ஏற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள், வீழ்ச்சி அடைகிறார்கள், விழுந்து போகிறார்கள். இப்படிதான் விசுவாசிகள் அநேகர் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குடும்பத்திலே குழப்பம். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த குழப்பங்கள் தீர வேண்டும். முக்கியமாக ஜபஜீவியம் பிரதானமானது. தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறது மிகவும் பிரதானமானது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறுகிறது மிகவும் பிரதானமானது. ஆவிக்குரியவர்களாக எப்பொழுதும் தங்களை காண்பிக்கிறது மிகவும் பிரதானமானது. ஒழுங்கு நல்லொழுக்கமுடையவர்களாக காணப்படுகிறது மிகவும் பிரதானமானது, மிகவும் விசேஷமானது, ஆசீர்வாதத்திற்கு ஏற்றது. ஆகையினால் கேட்ட வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ஆவிக்குரியவர்களாக மாற நாம் யாவரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவிக்குரியவர்கள் பூர்ணமாக்கப்பட்டதான
அந்த ஆவிக்குரியவர்களாக மாற்றப்படும்படியாக நம்முடைய ஜீவிதத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறது, என்னென்ன வீழ்ச்சிகள் இருக்கிறது, தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்? மனைவி இல்லாதவன் மனைவியை தேடாதே. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விவாகம் இல்லாமல் இருக்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அநேக கன்னிகைகள் விவாகம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அப்படி காணப்படுகிறார்கள். அது ஆசீர்வாதமானது. இனி வருகிறதான காலங்கள் உபத்திரவ காலமாக இருக்கிறபடியினால் அது மிகவும் நல்லது என்று சொல்கிறார் கர்த்தருடைய தாசனாகிய பவுல். விவாகம் பண்ணுகிறவர்கள் சரீரத்தில் உபத்திரவப்படுவார்கள். அவர்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆகையினால் ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாக பிழைக்க தங்களை ஒப்புக்கொடுங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆவிக்குரியத்திலே முன்னேற பிரயாசப்படுங்கள். மிஞ்சின நீதிமான்களாக போகாதிருங்கள். மிஞ்சின நீதிமானாயிராதே என்று ஒரு வசனம் இருக்கிறது. தாங்கள் தங்களுடைய நிலைமைக்கு உள் நின்று கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிரமாணங்களை கீழ்ப்படிந்து தேவ ஊழியக்காரர் மூலமாக கொடுக்கப்படுகிறதான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவ்விதமான உபதேசத்தின்படியே ஜெபம் பண்ணி ஜெப ஜீவியம் செய்து தாங்கள் அடைய வேண்டிய விடுதலைகளை சொந்தமாக்கி விடுவிக்கப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் போகலாம். தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தருக்கு ஏற்றதான பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஊழியக்காரர்களுக்கு அதற்கேற்ற கட்டளை, விசுவாசிகளுக்கு வேறு கட்டளை. ஆகையினால் ஊழியக்காரர்களுடைய கட்டளையை நீங்கள் தங்களுடைய நிலைமையை மிஞ்சி எடுத்துக்கொள்ளாதிருங்கள். நிலைமை மிஞ்சி போகிறதுனால் இந்த குழப்பங்கள் எல்லாம் வருகிறது. ஆகையினால் ஞானத்தோடு காணப்பட்டு ஞானமாக குடும்ப வாழ்க்கை செய்யுங்கள். ஞானம் 2 பேருக்கும் தேவை, புருஷனுக்கும் மனைவிக்கும் தேவை ஞானம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வசனம், அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணம் உன்னுடைய வாயிலேயும் உன்னுடைய எல்லா நடக்கைகளிலும் இருந்தால் நீ ஞானமுடையவனாயிருப்பாய், ஞானவானாயிருப்பாய். அப்பொழுது ஞானம் உண்டாகும், தாழ்மை உண்டாகும். தாழ்மையோடு நான் யார் என்றதான உணர்வோடு என்னுடைய நிலைமை எவ்வளவுதான் இருக்கிறது என்றதான அந்த உணர்வு, அறிவு ஏற்படும். நான் எந்த ஸ்தானத்திலே தேவனாலே வைக்கப்பட்டிருக்கிறேன், அவனவனும் அழைக்கப்பட்டதான அழைப்பின்படி இருக்க வேண்டும் சொல்கிறார். அவரவரும் அழைக்கப்பட்டதான அழைப்பு. விசுவாசியாக அழைக்கப்பட்டால் விசுவாசியாயிரு, ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டால் ஊழியக்காரனாயிரு. அதுதான் அதனுடைய கருத்து. அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்பட்டு தேவ சித்தம் செய்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கற்பனைகளின்படி நடந்து ஜப ஜீவியம் செய்து ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்று பூர்ணமான ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த கடந்து போவோம். பூர்ணமான ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கும்போது ஆதி மகிமை தேவனாலே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தேவ ஆவிக்குள் காணப்படுவார்கள். தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருப்பார். அவருக்குள் அவர்கள் வாழ்வார்கள். தேவ ஆவியானவருக்குள் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருப்பார். மாம்சத்தின்படி பிழைக்க மாட்டார்கள், ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். அதற்கப்புறம் இந்த குழப்பங்கள் ஒன்றும் கிடையாது. ஆகினால் அவரவரும் அடைந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய சபைக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களை சிந்தித்து அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படுங்கள். கொடுக்கப்படுகிற உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள்.
ஜெபம் பண்ணி ஆதி அனுபவத்தை அடைந்து ஆவிக்கிறவர்களாக பிழைத்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க விசுவாசத்தோடு தங்களை தாழ்த்துகிற அனுபவத்தோடு தங்களை தாழ்த்தி தங்களை வறுமையாக்கி நான் எந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்த உணர்வுடையவளாயிருந்து எல்லா காரியங்களிலும் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஜப ஜீவியம் செய்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சபைக்காக ஜெபியுங்கள். நம்முடைய ஆத்மியாபாய்க்காக ஜெபியுங்கள். சபையின் சகல காரியங்களுக்காக ஜெபியுங்கள். உலகம் பயங்கரமான அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஆபத்துக்கு நேராக உலகம் போய்கொண்டே இருக்கிறது. சண்டைகள், பிரிவினைகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், பயங்கரமான தொத்து நோய்கள், பயங்கரமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம். கடைசி காலமாக இருக்கிறது. ஆகையினால் அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படும்படியாக அவரவரும் அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையோடு விசுவாசத்தோடு காணப்பட்டு எல்லா காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கணங்கள் கஷ்டம் நீங்க மற்றும் எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அடைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.